இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். வறட்சி காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 16 லட்சம் மக்கள் பாதிப்பு. ஊவா மாகாண சபையின் தேர்தலுக்கு வாக்களிக்க தகுதி பெற்ற தபால் மூல வாக்காளர்களின் பெயர் பட்டியல் எதிர்வரும் 20ஆம் தேதி அத்தாட்சிப்படுத்தப்பட உள்ளது. வடக்கு ஈராக்கின் மலைப்பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் IS தீவிரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிப்பு. இன்றைய காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டுச் செய்திகளுக்கு. வறட்சி காரணமாக 14 மாவட்டங்களைச் சேர்ந்த 16 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். குடிநீரை வழங்குவதற்காக வாடகைக்கு பவுசர் பெறப்பட்டுள்ளதாகவும் புதிதாக பவுசர்களை கொள்வனவு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தண்ணீர் தாங்குகளை கொள்வனவு செய்வதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் பெறுமதியான பொருட்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிட்டார். நீர்த்தேக்கங்களில் சேற்றினை அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இடர் முகாமைத்துவ அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஊவா மாகாண சபையின் தேர்தலுக்கு வாக்களிக்க தகுதி பெற்ற தபால் மூல வாக்காளர்களின் பெயர் பட்டியல் எதிர்வரும் 20ஆம் தேதி அத்தாட்சிப்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்து கொள்வதற்காக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M. முகமுடன் நாம் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் தில்ஷாத். வணக்கம். வணக்கம். அதாவது ஊவா மாகாண சபைக்கான தேர்தலில் அஞ்சல் மூலம் வாக்களிப்பதற்கான வாக்காளர்களின் பெயர் பட்டியல் 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி அத்தாட்சிப்படுத்தப்படவிருக்கிறது. உரிய மாவட்டங்களின் தெரிவத்தாட்சி அலுவலர்களினால். அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் 25ஆம் தேதி குறித்த அஞ்சல் வாக்காளர் பெயர் பட்டியலில் பெயர் குறிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒவ்வொரு வாக்குச்சீட்டு அடங்கிய பொதி தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் குறித்த பணிகள் தேர்தல்கள் அலுவலர்கள் மாத்திரமின்றி அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகளின் முன்னிலையிலே மேற்கொள்ளப்படவிருக்கின்றன. இவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகின்ற தபால் மூல வாக்கு சீட்டுகள் அடங்கிய காப்புறுதி பேக்கெட்டுகள் உரிய அலுவலகங்களில் போய் அடைந்ததன் பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் 4, 5ஆம் தேதிகளில் அந்த குறித்த சேவை நிலையங்களில் வைத்து குறித்த வாக்காளர்களினால் ரகசியமான முறையில் குறித்த நிறுவனத்தின் அலுவலர்கள், போட்டியிடுகின்ற அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்களின் பிரதிநிதிகள், தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் முகவர்கள் ஆகியோர்களின் முன்னிலையிலே ரகசியமாக வாக்களிக்கப்பட்டு மீண்டும் தபால் மூலம் குறித்த தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதே போல அன்றைய 2 தினங்கள் 4 அல்லது 5ஆம் தேதிகளில் வாக்களிக்க முடியாமல் போகின்றவர்களது வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பக்கெட்டுகள் திறக்கப்படாத நிலையில் குறித்த அலுவலகம் அமைய பெற்றுள்ள மாவட்டத்தின் தேர்தல்கள் அலுவலகங்களில் கொண்டு போய் ஒப்படைக்கப்பட வேண்டும். கொழும்பாயின் அந்த பக்கெட்டுகள் ஒப்படைக்கப்பட வேண்டிய இடம் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற தேர்தல்கள் செயலகத்தில். அதன் பின்னர் குறித்த வாக்காளர்கள் 11ஆம் தேதி செப்டம்பர் 11ஆம் தேதி குறித்த பக்கெட்டுகள் இருக்கின்ற தேர்தல்கள் அலுவலகங்களில் என்று அவர்களுடைய வாக்குகளை அளிக்கலாம்.
உங்களிடம் ஒரு கேள்வி, ஊவா மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை ஏதாவது அசம்பாவித சம்பவங்கள் பதிவாகியுள்ளதா? பெரும்பாலும் மிகச் சிறிய அளவிலான சிறிய அசம்பாவிதங்கள் பதிவாக்கப்பட்டுள்ளன. அவை குறித்த மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மிக பெரிய பாரிய அளவிலான அசம்பாவிதம் என கூறுகின்ற பொழுது கடந்த வேட்புமனு தாக்கல் கால எல்லையின் இறுதி தினத்தன்று நடைபெற்ற சட்ட ரீதியற்ற ஊர்வலங்கள் தொடர்பான விடயங்கள் தான் பதிவு செய்யப்பட்டன. அந்த ஊர்வலங்கள் பற்றிய விடயங்கள் இப்பொழுது நீதிமன்றத்தின் முன்னால் இருக்கின்றது. எனவே அது நீதிமன்றம் தான் அதற்கு பற்றிய முடிவை எடுக்க வேண்டியது. உங்களுடைய மேலும் ஒரு கேள்வி, கடந்த கால வடமாகாண சபை தேர்தலின் போது சர்வதேச கண்காணிப்பாளர்கள் ஈடுபட்டதை போன்று ஊவா மாகாண சபை தேர்தலிலும் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றதா? அதாவது இலங்கையிலே தேசிய ரீதியிலான தேர்தல்களில் தான் தேர்தல்களின் போதும் தேர்தல்களின் போதுதான் பெரும்பாலும் சர்வதேச ரீதியான கண்காணிப்பாளர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அதற்கு மேலதிகமாக உள்ளூர் அதிகார சபைகள், மாகாண சபையாக இருந்தால் என்ன அல்லது உள்ளூர் அதிகார சபைகளாக இருந்தால் என்ன, இவ்வாறான உள்ளூர் ஆட்சி தொடர்பான தேர்தல்களின் போது எந்த மாகாணத்திற்கு அல்லது சபைக்கு முதன்முதலாக தேர்தல் நடத்தப்பட்டதோ அச்சந்தர்ப்பங்களில் மாத்திரம்தான் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளார்கள். உதாரணமாக 1988 ஆண்டு மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்பட்ட பொழுது அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். வடமாகாண சபை தேர்தல்கள் முதன்முதலாக கடந்த வருடம் நடாத்தப்பட்ட பொழுதுதான் அங்கும் பயன்படுத்தப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடாத்தப்பட்ட எந்த மாகாண சபை தேர்தலிலும் பயன்படுத்தப்படவில்லை என்பதனால் இந்த தேர்தலிலும் கூட சர்வதேச கண்காணிப்பாளர்களின் அவசியம் தேவைப்படாது. நன்றி உங்களுடைய தேர்தல் தொடர்பான தகவல்களுக்கு. மட்டக்களப்பு பாவற்கொடிச்சேனை பகுதியில் உணவு விஷம் அடைந்ததால் சுகமீனமற்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 4 வயது சிறுவனும் அடங்குவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். நேற்று மாலை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட குறித்த 5 நோயாளர் விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அவர்களது உடல்நிலை தேறியுள்ளதாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆயித்தியமலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் சட்டவிரோத மதுபான விற்பனை நிலையம் ஒன்று சுற்றி வளைத்த போலீசாருக்கும் அங்கிருந்த மக்களுக்கும் இடையே அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது. சட்டவிரோத மதுபான விற்பனை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த அமைதியின்மை ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொக்கட்டிச்சோலை போலீஸ் நிலையத்தை சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழு ஒன்று நேற்று பிற்பகல் சுற்றி வளைப்புக்காக சென்றிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது சந்தேகத்தின் பேரில் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்வதற்கு அங்கு கூடியிருந்தவர்கள் எதிர்ப்பை வெளியிட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதன்போது பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் உள்ளிட்ட மற்றொரு குழு ஒன்றும் கெப் வாகனத்தின் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பெண் மற்றும் அவரது உறவினர்கள் இதன்போது போலீசார் மீது தாக்குதல் நடத்தி கெப் வாகனத்திற்கு தீ வைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்களும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள்களும் கொக்கட்டிச்சோலை மற்றும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மோதலின் போது போலீசார் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் சந்தேக நபரான பெண் மற்றும் அவரது மகள் ஆகியோர் காயமடைந்துள்ளனர். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாருடன் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம். இன்று மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்களின் சில பகுதிகளிலும் காலி மாத்தறை மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மழை காணப்படும். இது பின்னர் வட மேற்கு பிராந்தியங்களுக்கும் பரவக்கூடும். கிழக்கு ஊவா மாகாணங்களில் பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை காணப்படும். இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பம் சற்று பலமானதாகவும் வீசும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு காலியூடான அம்பாந்தோட்டை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படுவதுடன்
ஏனைய ஆழ்கடல் பிரதேசங்களில் காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணித்தாளத்துக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு காற்று வீசும். அம்பாந்தோட்டை முதல் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் மற்றும் புத்தளம் முதல் மன்னாரோடான காங்கேசன்துறை வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது இடையிலே மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினாலும் மேற்குறிப்பிடப்பட்ட இந்த கடல் பிராந்தியங்கள் இடையிடையே சற்று காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு.